வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். சிந்தனை என்று சொல்வதை விட இரங்கல் என்று சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், உலகமே இன்றைக்கு மிகுந்த அதிர்வோடு பார்த்த, இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாத ஒரு விபத்து, அண்மையில் நடந்த விமான விபத்து. அந்த விமான விபத்தை குறித்த தகவல்கள், அதில் இறந்தவர்களை பற்றிய தகவல் குறிப்புகள், வாழ்க்கை குறிப்புகள், யார் யார் என்னென்ன ஆசைகளோடு போனார்கள் என்பதையெல்லாம் கடந்த ஒரு வாரமாக நாம் பேசி தீர்த்து விட்டோம். கடைசியாக இது கடவுளுடைய சித்தம், கடவுளை நாம் கேள்வி கேட்க முடியாது, ஏன் இத்தகைய மிகப்பெரிய விபத்துக்களை அவர் அனுமதிக்கிறார் என்றெல்லாம் கூட சிலர் கேட்கிறார்கள். விபத்துக்கான காரணம், தொழில்நுட்ப காரணம், இவர் காரணம், அவர் காரணம் என்றெல்லாம் விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலேயும் நமக்கு இன்னொரு கேள்வி, அதில் ஏதுமே அறியாத, பாவம் அறியாத, இன்னும் வாழாத சில சின்ன குழந்தைகள், வாழ்க்கையை முழுமையாக தொடங்குகிற ஒன்றுமே தெரியாத பச்சிளம் குழந்தைகளும் சேர்ந்து பரிதவித்து இருந்திருக்கிறார்களே, இவற்றையெல்லாம் எப்படி உள்வாங்கிக் கொள்வது என்பதை குறித்துத்தான் நம்முடைய அங்கலாய்ப்புகளும் ஆதங்கங்களும் வருத்தங்களும் இருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் எத்தனை நாளைக்கு இருக்கும் என்று கருதுகிறீர்கள்? இன்னும் ஒரு வாரம் அல்லது 10 நாள் கழித்து வேறொரு விஷயத்தை குறித்து நாம் பேச ஆரம்பித்து விடுவோம். இத்தகைய நிகழ்வுகளிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? சில மரணங்களுக்கு போகிற பொழுது அந்த மரித்தவர் திடீரென்று மரித்து விட்டார், நன்றாக இருந்தார், இப்படிதான் சாப்பிட்டு கொண்டிருந்தார், சாயங்காலம் அங்கே போலான்னு சொல்லி கொண்டிருந்தார், திடீரென்று இறந்து விட்டார் என்று சொல்வதையெல்லாம் நாம் கேட்கிறோம். அந்த நேரத்தில் அந்த மரணத்து வீட்டில் இருக்கிறவரை, அந்த சூடிலிருந்து வெளியே வருகிறவரை நமக்கு வாழ்க்கை உறுத்திச்சா, எந்த நேரத்துலையும் நம்ம போயிடுவோம்ப்பா, நம்ம ஒழுங்கா இருக்கணும்ப்பான்னு நினைக்கிறோம். ஆனா அங்கிருந்து வந்து நம்ம பழைய வாழ்க்கைக்குள்ள திரும்பி நம்ம பழையபடியே இருக்க ஆரம்பிச்சிடும். அந்த மரணத்தில் கிடைத்த எச்சரிப்பு, இந்த மரணத்தில் கிடைத்த உள்ளுணர்வு தொடர்வதில்லை என்பதுதான் மனித வாழ்க்கையினுடைய யதார்த்தம், இல்லையா? ஆனா அவ்வப்பொழுது இது போன்று வாழ்க்கை நிச்சயமில்லை என்பதை இயற்கையும் இது போன்ற சம்பவங்களும் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. ஒரு அருமையான செய்யுங்க இருக்கு. பிறந்தவுடன் ஒரு மனிதனுக்கு எது நிச்சயம் என்றால் ஒன்றே ஒன்றுதான் நிச்சயம், மரணம் தான் நிச்சயம், இல்லையா? அவன் படிக்க போறானா, பணக்காரனாக போறானா, அவனுக்கு கல்யாணம் ஆக போதா, அவன் சந்ததி பெருக போதா, அவன் பெரிய ஆளாக போறானா, ஒண்ணுமில்ல, அதெல்லாம் தெரியாது. பிறந்த உடனே அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு அஷ்யூர்டு ப்ரோக்ராம் என்னன்னா, அடுத்து அவன் சாவ போறான், அவ்வளவுதான், இல்லையா? எனவே மரணம் நிச்சயம் என்பதை இது போன்ற நிகழ்வுகள், சுனாமி வந்தப்போ 1 மாசம் அதை பத்தியே பேசணும். இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு அதை விட்டுரும். வெள்ளம் வந்து அதிலே சேர்ந்த போது கொஞ்ச நாள் அதை பற்றி பேசுகிறோம். இவை எல்லாம் இயற்கையும் இப்படி போன்ற கோர சம்பவங்களும் மனிதனுக்கு தொடர்ந்து உணர்த்தி கொண்டே இருக்கிறது ஒன்றுதான், உன் வாழ்க்கை நிச்சயமற்றது, தினந்தோறும் உன் வாழ்க்கையை குறித்த ஒரு தெளிவோடு நீ வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னா, இப்ப நிச்சயமற்றதுன்னு சொல்லி நான் ஒன்றும் செய்யாம இருக்கல. வாழ கடவுள் அனுமதித்திருக்கிறார். அவர் அனுமதிக்கிறவரை சரியான வாழ்க்கையை வாழ வேண்டும். இது நிலை, இது நிஜம், நான் தான் நிரந்தரம் என்கிற தலைகரத்தோடு ஆட்டம் போட விடாமல், எப்பொழுதும் உன் வாழ்க்கை முடிப்பதற்கான காரணிகளை கடவுள் அனுப்பி வைப்பார் என்கிற எச்சரிப்பு தொடர்ந்து உன் பின்னால் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதைத்தான் இது போன்ற கோர சம்பவங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர வேற எதுவும் இதை குறித்து பேசுவதற்கில்லை. அந்த குடும்பங்களுக்காக நாம் வருத்தம் தெரிவிக்கிறோம், அந்த குடும்பங்களுக்கு தொடர்ந்து வருத்தப்படுவதற்காக நாம் ஜெபிக்கிறோம். இவைகளை தாண்டி ஒவ்வொரு மரணத்திலிருந்தும் வாழ்கிறவன் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் இது போன்ற கோர மரணங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே விஷயம், வாழ்க்கை நிச்சயமற்றது. நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கையில் நாம் நிரந்தரமாக வாழப்போவதாக நினைத்து உன்னை ஒழித்து விடுவேன், அவனை காலி செய்து விடுவேன், இவனை பழி வாங்கி விடுவேன், நான் யார் தெரியுமா, என் பவர் என்ன தெரியுமா என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, எதுவும் தெரிய வேண்டாம். ஒன்று தெரிந்தால் போதும், உன் வாழ்க்கை நிச்சயமற்றது. நிகழ்காலத்தில் மகிழ்வோடும் ஒற்றுமையோடும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த மரணத்திலிருந்து சின்ன சின்ன வெளிச்சத்துக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.